37 யூனிவர்சிட்டிஸ், 552 இன்ஜினியரிங் காலேஜஸ், 566 ஆர்ட்ஸ் காலேஜஸ் தமிழ்நாட்டில். நான் 12th முடிச்சக்கப்புறம் எந்த கோர்ஸ் படிக்கணும், எந்த கோர்ஸ் படித்தா நல்ல ஸ்கோப் இருக்கும், அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும், பிளேஸ்மெண்ட் வருமா, டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ், இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் விசைத்தளத்தோட ஐ ப்ரிஃபர் லேர்னிங். விசைத்தளத்தின் வாயிலாக இணையத்திலும் இதயத்திலும் உங்கள் பிரபாகரன். வணக்கம். IPL ஐ ப்ரிஃபர் லேர்னிங்கோட கோர்ஸ் நம்பர் 3 BSc பியூட்டி காஸ்மெட்டாலஜி. உலகத்துல நம்ம மெய்சில் இருக்க வைக்கிற 2 பேர்னா, ஒன்னு மெஜிஷியன், இன்னொன்னு ஆப்வியஸா பியூட்டிஷியன். இது எதை பத்தின படிப்பு அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு, அதாவது ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹேர், ஃபேஸ், பாடி, ஓவராலா ஹெல்த் கேர் ரிலேட்டடான ஸ்டடீஸ்ன்னு சொல்லலாம். நிறைய ரோல் இருக்கு இந்த பர்டிகுலர் படிப்பை பத்தி, அதாவது பியூட்டி காஸ்மெட்டாலஜியை பத்தி. ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டை சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்கின்னை பத்தின டேக் கேர் பண்ற ரோலா இருக்கலாம். செகண்ட் வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜர், ஹேர் ஸ்டைலிஷ், ஹேர் ட்ரெஸ்ஸரு, டீச்சராகவோ இல்ல லெக்சராகவோ நம்ம மாறலாம். பியூட்டி கன்சல்டா, காஸ்மெட்டிக் டெவலப்மெண்ட் மேனேஜரா, ஸ்பா தெரபிஸ்டா, நெயில் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து இது ரிலேட்டட் இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு தனி பியூட்டி பார்லர் வைக்கலாம், இல்ல ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்கான கிளினிக் வைக்கலாம். ஹை அண்ட் சலூன்ஸ்ல நம்ம போய் ஒர்க் பண்ணலாம். லக்ஸரி ரெசார்ட்ஸ்ல, ஹோட்டல்ஸ்ல அதிகமா இதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு. மோரோவர் நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா போகலாம். அது வந்து ஒரு டிவிலயா இருக்கட்டும், இல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலே ஆகட்டும், இல்ல ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம். பியூட்டி தெரப்பி கிளீனிங் வைக்கிறதுக்கு கூட வந்து இந்த பர்டிகுலர் பியூட்டி காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் வந்து இருக்கு. இன்னும் சான்சஸ் வந்து ரொம்ப வைடா இருக்கு. நிறைய சான்சஸ் இதுக்கான அவைலபிலிட்டி இருக்கு. செகண்ட், இந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 50% மார்க் இஸ் இனஃப். நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட்ல எந்த ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலுமே 50% மினிமம் மார்க் இருந்தால் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஓகே, நான் வந்து இந்த பர்டிகுலர் கோர்ஸ் சேர்ந்துட்டேன். காலேஜ்ல எந்தெந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் எனக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது டாப் மோஸ்ட் மேஜர் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்கப், ஹேர் ட்ரெஸ்ஸிங்கோட பேசிக்ஸ், ப்ரொஃபஷனல் மேக்கப், நியூட்ரிஷன், பயோகெமிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். ஏன்னா இப்போ ஒரு காஸ்மெட்டாலஜின்ற படிப்புல எதுக்கு நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்டது வருது அப்படின்னா, ஃபுட் சயின்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய இதுல இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது உணவு வகையா நம்மளுடைய பியூட்டி கோர்சஸ் வந்து கொண்டு வர்றதுக்காக. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சலூன், ஹேர் கிரியேட்டிவ், ஓகேங்களா, அப்புறம் வந்து மேக்கப் டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் மேஜர் ஸ்டடீஸா இந்த இதுல இருக்கு. ஓகே, நான் படிச்சுட்டேன், என்னோட ஜாப் ரோல் எங்க இருக்கும், எனக்கு என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னா, மேஜரா இதுல இருக்க ஜாப் பொசிஷன்ஸ் தான் இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம். டாப் 6 ஜாப் பொசிஷன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலிஸ்ட் இல்ல ஹேர் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லலாம். இதோட ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹேர் வந்து ட்ரிம் பண்றது, ஹேர் கலரிங் பண்றது, ட்ரீட்மெண்ட், நம்மளுடைய முடி சார்ந்த ஹேருக்கான ட்ரீட்மெண்ட் பண்றது, இது எல்லாம் தான் இந்த ஹேர் ஸ்டைலிஸ்டோட ரோல்ல வரும். இதோட சேலரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்குமே ஒரு ஆனுவலா நம்ம எடுக்க முடியும். செகண்ட், ஸ்பா தெரபிஸ்ட். வெரைட்டி ஆஃப் ஸ்பா சர்வீசஸ் இப்ப நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். மசாஜஸ், பாடி ட்ரீட்மெண்ட், ஃபேஷியல், வேக்சிங், மேனிக்யூர், பெடிக்யூர், இது மாதிரி எல்லாமே வந்து ஸ்பா தெரபிஸ்டோட பொசிஷன்ல வரும். இதோட சேலரியும் ஆவரேஜா பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும், 2 லட்சம் அதுக்கு மேல்பட்டு இருக்கும். ஓகே, சோ நெயில் ஆர்டிஸ்ட் அண்ட் மெனிக்யூரிஸ்ட், இவங்க 2 பேருமே வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி நம்மளுடைய ஹேண்டு அண்ட் ஃபீட் இதுல எல்லாம் தான் அந்த அவங்களோட ஒர்க் மேஜரா இருக்கும். இவங்களுடைய ஆவரேஜ் சேலரி பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாயில இருந்து தான் ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பேக்கேஜ் இருக்கும். அண்ட் தென் 5th and 6th, பியூட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் பியூட்டி கன்சல்டன்ட், பியூட்டி அட்வைசர்னு கூட சொல்லலாம். ரொம்ப பெரிய ரோல் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில, அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல இது எல்லாமே பார்த்துருக்கோம். இவங்களுடைய ஆவரேஜ் சேலரி வந்து கிட்டத்தட்ட 2 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதெல்லாம் படிச்சா இதை தாண்டி கம்பெனிஸ்ல எங்காவது நல்ல ஜாப் கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எஸ், இங்க டிஸ்பிளே பண்ணிருக்க டாப் மோஸ்ட் கம்பெனில, லாக்மில, சன்சில்க், கார்னியர்ல, நிறைய டாப் மோஸ்ட் சலூன்ஸ்ல, பியூட்டி பார்லர்ல, வேர்ல்டு வைடு நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் கிளினிக், ஆல் கிளியர்ல, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இது எல்லாத்துலயுமே இருக்கும். ஸோ என்ன பொசிஷன் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 6 டாப் மோஸ்ட் பொசிஷன், அதை தாண்டியும் நிறைய
டாப் மோஸ்ட் பொசிஷன்ஸ்க்கும் நம்மள வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த இப்ப நான் டிஸ்பிளேல காமிச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங். அதாவது நான் வந்து எம்ப்ளாயா இல்ல, நான் வந்து தனித்துவமா இருக்கணும், எந்த பர்டிகுலர் கம்பெனிக்கும் நான் ஜாபுக்கு போக மாட்டேன், நான் ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இங்க உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ஃப்ரீலான்சர். இதோட நீங்க பார்க்கலாம், ஒரு ஹாருக்கு வந்து $50 ல இருந்து $100 வரைக்குமே வாங்குற மாதிரி இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து காஸ்மெட்டிக் ஓரியன்டான ஃப்ரீலான்சர்ஸ். ஓகே, நான் வந்து இதுல ஆவரேஜ் சேலரியா இந்த பர்டிகுலர் கோர்ஸ் எடுத்து படிச்சா என்னோட ஆவரேஜ் சேலரி ஒரு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷரா நான் ஜாயின் பண்றேன் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனில இல்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு ஃப்ரெஷரா நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னா $1.5 லட்சம் இருந்து $2 லட்சம் வரைக்கும் மேக்சிமம் ஃப்ரெஷரா வாங்கலாம். இதே நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன், ஒரு ரெப்யூட்டட் சலூன்ல வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னா $2.5 லட்சம் என்னோட பேஸ் சேலரியா இருக்கும், அதுல இருந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் டாப் மோஸ்ட் ஆர்கனைசேஷன் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிட்டீங்களா, லாக்மி, சன்சில்க், இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ஆர்கனைசேஷன் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா 5 lakhsல இருந்து என்னோட சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகும். நல்ல டாப் மோஸ்ட் ரெகனைசேஷனும் கிடைக்கும். இதை தாண்டி நான் ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன் அப்படின்னா என்னோட சேலரி, அதாவது மேக்கப் ஆர்டிஸ்டோ இல்ல ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா என்னுடைய சேலரி வந்து 7 lakhsல இருந்து அதுக்கு மேற்பட்டதா தான் கண்டிப்பா இருக்கும். ஓகே, இதுக்கு ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் டிப்ளமோ லெவல்ல இருந்து சொல்றேன். பியூட்டிஷியன் கோர்ஸ் அப்படின்றது வந்து பிரைவேட்டா நிறைய பக்கம் இருக்கு. நீங்க சென்னையிலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 650 இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு மேல ட்ரைனிங் கோர்சஸ் வந்து இதுக்காக ப்ரொவைட் பண்றாங்க. 3 monthsல இருந்து 1 year வரை இந்த ட்ரைனிங் கோர்சஸ் இருக்கு. வேரியஸ் டிப்ளமோ கோர்சஸ் இதுல அவைலபிலிட்டி இருக்கு. இல்ல நான் வந்து தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போய் படிக்கணும் அப்படின்னா எந்த ஸ்டேட் ப்ரிஃபரபிளா இருக்கும்னா மகாராஷ்டிரா, இல்ல பர்டிகுலர் மும்பைல பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கு. இங்க எப்படி நம்ம ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் MBAக்கு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கூல் ஆஃப் பியூட்டி கோர்சஸ் வந்து அங்க அவைலபிலிட்டி இருக்கு. அங்க போய் நம்ம படிக்கலாம். நான் டிப்ளமோல படிக்கணும் அப்படின்னா டிப்ளமோ இன் காஸ்மெட்டாலஜி இருக்கு, அதுல ஜாயின் பண்ணலாம். இது நான் ஹையர் ஸ்டடிஸா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா பிஜில டிப்ளமோ இன் காஸ்மெட்டாலஜி அண்ட் பியூட்டி கேர் இருக்கு, நம்ம தாராளமா இதுல வந்து படிக்கலாம். ஓகே, ஃபைனலா இதோட ஸ்கோப் இருக்குமா, நல்ல ஜாப் கிடைக்குமா அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய டாப் ஏரியா பிளேசஸ்ல இதுக்கு வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்கும். ஸ்பா சென்டர்ல, ஃபுட் அண்ட் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்ல, பியூட்டி பார்லர்ல, ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ்ல, ஸ்கின் கிளினிக்ஸ்ல, ரெசார்ட்ஸ்ல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது இந்த பர்டிகுலர் படிப்புக்கு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா அழகு அகிலத்துல இருக்கிற வரைக்கும் அழகு சார்ந்த படிப்புக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. தாராளமா இந்த பர்டிகுலர் படிப்பு எடுத்து நம்ம படிக்கலாம். இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து அர்பிதா பட்டேல் அப்படின்றவங்களுக்காக நான் டெடிகேட் பண்றேன். அவங்க தான் இந்த பர்டிகுலர் கோர்ஸை பத்தி சொல்லியிருந்தாங்க. வேற ஏதாவது கோர்ஸை பத்தி டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த கோர்ஸ் பத்தின டீடைல், அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து, அதோட ஜாப் ஓரியன்டட்ல இருந்து எல்லாத்த பத்தியும் நாங்க டீடைலா சொல்றோம். நன்றி.